அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து சட்டென்று மாறுது வானிலை. BMW காரை பார்த்து ரசிக்கலாம், ஆனா ஏறி ஓட்டணும்னு ஆசைப்படக்கூடாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அரேஞ்ச் பண்ணுறது நல்ல விஷயம்தான், அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணோம், இல்லைன்னா லைஃபே டேமேஜ் ஆகிடும். ஜெய் அவர் படம் வந்து ரொம்ப நாளாச்சு தேட்டரில், அப்படியான ஒரு சூழலில் தான் அந்த படம் வந்துச்சு. ஆனால் என்ன கொடுமைன்னா அந்த படம் வந்தது யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப பூரான ப்ரொமோஷன், யாருக்குமே படம் வந்து இப்போ வந்திருக்க படம் ரீச் ஆகலை அப்படிங்கிறது ஒரு துயரமான ஒரு சம்பவம் தான். படம் எப்படி இருக்குது அப்படின்னா, படத்தில் வந்து சின்ன சின்ன பிட்டாக கதைகள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக அந்த கதையை எப்படி சொல்லணும்னு தெரியல, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். முதல்வர் படத்தோட ஒருத்தர் வந்து முதல்வராக இருக்காரு. அவர் வந்து ஹீரோயினி அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா ஜாதகப்படி அவங்களை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ஹீரோயின் யாருன்னா நம்ம மீனாட்சி கோவிந்தராஜன். ஓகேவா? ஜெய் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்க்குறாரு. ஒரு அம்மா அப்பா யாருமே கிடையாது. அந்த ஜெய் வந்து ஒரு கட்டத்தில் மீனாட்சி வந்து ஒரு இதில் சின்னதில் மீட் பண்ணி பார்த்தோன்னே லவ் ஆயிடுது. லவ் ஆகி 2 பேரும் கல்யாண ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அப்போ அந்த முதல்வர் கோவப்படுவார் இல்லையா, அது கோவப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இல்லாமல் இன்னொரு கிளை கதையாக மெயின் கதையாக என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய ரிசார்ட்ஸ் வச்சு நிறைய ரிசார்ட்ஸ் வச்சு நடத்துகிற ஒரு வில்லன். அவர் வந்து அந்த ரிசார்ட்ஸில் தங்குற எல்லாருடைய எல்லா ஜோடிகளையும் அவங்களுடைய அந்தரங்கமான விஷயங்கள்லாம் வீடியோ எடுத்து அதை வந்து செல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஜெய்யும் மீனாட்சியும் கல்யாணம் பண்ணி அதே ரிசார்ட்டில் தங்குறாங்க. இவங்களோட அந்தரங்கள் படம் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அதிலிருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சார் அப்படின்றது ஒரு கதை. இப்போ அந்த முதல்வருடைய கதை என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் எங்கிட்டையும் இல்லை, படத்துலையும் இல்லை. இதுதான் அந்த படத்தோடைய கதை. ஜெய் அதை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்றதான் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த திரைக்கதையாக வருது. ஜெய் வந்து விஜய் ஃபேனாக படத்தில் நடிச்சிருக்கார். அதனால் விஜய் ஃபேன்ஸுக்கு ஜெய் வர ஒரு சில அந்த விஜயோட சில விஷயங்களை ரீக்ரியேட் பண்ணி அதெல்லாம் உண்மையில ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லாவும் நடிச்சிருக்காரு. எமோஷனல் காட்சியில் ஜெய்க்கு பெரிய அளவில் அந்த எமோஷனல் ஒத்து வரலை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான உண்மை தான். மீனாட்சி ரொம்ப அழகாக இருக்காங்க. எமோஷனல் காட்சியில் உண்மையிலேயே நல்லா ஸ்கோர் பண்ணவும் செய்கிறாங்க. இன்னும் எமோஷனலை பேக்கேஜாக கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை ஓரளவு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. யோகி பாபாவோட காமெடி ஒரு சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே ஒர்க் ஆகுது. ஆதித்யா கதிர்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீனில் நம்மளுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கோ அதுக்குள்ளே ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த முயற்சி ஒரு சில இடத்துல பலன் கொடுக்குது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஏனைய கேரக்டரில் வரக்கூடிய நம்ம இவர் சரவண சுப்பையாவாக இருக்கட்டும், சின்ன இந்த வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் கொடுத்த வேலையை சரி காசு வாங்கிட்டோம், கால் ஷீட் கொடுத்துட்டோம், நடிச்சுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி நடிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்காங்க. கிரிஷ் கோபாலகிருஷ்ணனோட இசையில் பாடல்கள் வந்து எந்த இடத்துலையும் பெருசாக நமக்குள்ளே கனெக்ட் ஆகவே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் பெருசாக குறை சொல்ல முடியாத ஒரு சூழலில் தான் இருக்குது. ரிச்சர்ட் எம் நாதன் சினிமாட்டோகிராஃபி, இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். மாநாடு படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர். இவர் நிறைய நல்ல படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இவர் எப்படின்னா, ஒரு சீனை வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்கள நடிக்க வச்சு அதை செல்ஃபோன்லேயே படம் பிடிச்சி ஷார்ட் கம்போஷன் எல்லாம் பக்காவாக முடித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணக்கூடியவர். அப்போ தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோடனே நம்ம டைம் வேஸ்ட் ஆகாது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கேமராமேன். அவருடைய ஒர்க்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த படத்தில் ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு. நிறைய ஜம்ப் கட் அப்படி இப்படி போனதுனால நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து முழுமையாக என்ஜாய் பண்ண முடியல. எடிட்டிங்கில் வந்து நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. அங்கே கட்டு வந்து கர்ணா பின்னான்னு போச்சுது. கதையுமே அப்படி போகுது, கட்டும் அந்த மாதிரி இருந்ததுனால நமக்குள்ள ஒரு பெரிய அளவில் கனெக்ட் ஆக முடியலை. ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு டைரக்டர் நினச்சிருக்காரு. என்னதுன்னா, இது கொஞ்சம் பின்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி இந்த கதை வந்துருந்தா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணியிருக்கும். இப்போ வந்து காலம் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்தரங்கம் வெளியில் வந்துட்டு அப்படின்னா உடனே சூசைட் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை வரணும். அப்படியான கேரக்டர்களை தான் இதை இயக்குனர் வந்து எழுதணும். பாபு விஜய் வந்து ஒரு ஜோடி சூசைட் பண்ணிக்கிறதா எழுதியிருக்கிறாரு. இப்போ இந்த கேரக்டர் எழுதியிருக்காரு. பொதுவாகவே நமக்கு அதில் அதிகாலை தமிழ் சேனலுக்கு அதில் உடன்பாடு இல்லை. எத்தகைய துயரம் வந்தாலும் எத்தகைய அவமானம் வந்தாலும் அதை எதிர்நீச்சல் போட்டு வாழணுமே ஒழிய சாகணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எந்த கேரக்டருக்கும் எழுதக்கூடாது என்பது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து. படமாக 2 மணி நேரம் படம் தான், ஆனால் பெரிய சுவாரஸ்யங்கள் எதுவுமே இல்லாத ஒரு படமாக இருக்குது. நமக்கு ஒரு துயரமான வருத்தமான சம்பவம் தான். இருந்தாலும் ஜெய் எனக்கு பிடிக்கும். அங்கங்கே விஜய் ரெஃபரன்ஸ் இருக்குது, கொஞ்சோல யோகி பாபு காமெடி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.